கோவை மாநகராட்சிக்குட்பட்ட 87வது வார்டு அனைத்து குடியிருப்போர் நலச் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்றைக்கு கோவை மாநகராட்சியை கண்டித்து தமிழக அரசை வலியுறுத்தி எங்கள் பகுதியினுடைய அடிப்படை வசதிகளை மீட்டு தரக்கோரியும் அதேபோல் மாநகராட்சி எங்களுக்கு எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் தராதையும் கண்டித்து இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் உள்பட ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட மக்கள் உணர்வுபூர்வமாக இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். எங்கள் பகுதியில் சாலைகள் சீராக இல்லை, மழைநீர் வடிகால் வசதிகள் இல்லை, சாக்கடை வசதிகள் இல்லை, அதேபோல் பாதாள சாக்கடை பணிகள் முழுமை பெறவில்லை. அதேபோல் எங்கள் பகுதியில் முறையான சிறுவாணி குடிநீர் விநியோகம் இல்லை. அதேபோல் மாடுகள் தொல்லை, நாய்க்கள் தொல்லை போன்ற பல்வேறு தொல்லைகள் எங்கள் பகுதியில் இருக்கின்றது. ஆனால் தமிழக அரசும் சரி அதேபோல் மாநகராட்சியும் பலமுறை அவர்களிடத்தில் மனு கொடுத்தும் எங்களுடைய கோரிக்கையை கண்டுகொள்வதிலே அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை ஒரு 15 நாட்களுக்குள்ள பெருமளவு கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் 15 நாட்கள் கழித்து கண்டிப்பாக இதே 87வது வார்டு ஒட்டுமொத்த பொதுமக்களையும் பெண்களை இணைத்து கொண்டு கோவை மாநகராட்சியை முற்றுகையிடுவோம் என்று இந்த நேரத்தில் அறிவித்திருக்கின்றோம். அடிப்படை உரிமையை மீட்டெடுக்க அடிப்படை உரிமைகளை நிறைவேற்று புறக்கணிக்காத அலங்காரம் செய்கிற மாநகராட்சியை அடிப்படை வசதிகள் செய்யாமல் மக்கள் உயிரை வாங்குற